சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் தவேக உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தயார், பதறும் மற்ற கட்சிகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதிரடியாக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே, அதாவது குறிப்பாக ஒரு 6 மாதங்கள் இருக்கிறது. இந்த 6 மாதத்திற்குள் தேர்தல் யூகத்தையும் தேர்தல் யுத்தியும் பார்த்தீங்கன்னா வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தவேக நினைத்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பழமொழி தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது அடித்தாங்கும் சிற்பம் பார்த்தீங்கன்னா சிலையாகவும், அடித்தாங்காது பார்த்தீங்கன்னா படிக்கட்டாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் அனுபவமும் அரசியலில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வர முடியும். ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகினார் நம்ம செல்வி ஜெயலலிதா. அவருடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டசபையிலிருந்து பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்த சம்பவம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு தேவையில்லை. அதாவது தேர்தல் யூகத்தையும் தேர்தல் யுத்தியும் வகுக்க உள்ளார் நம்முடைய தவேக தலைவர் விஜய் அவர்கள். குறிப்பாக 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சந்திக்க உள்ளாராம். சந்தித்து அவருடன் பார்த்தீங்கன்னா உரையாட உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தவேக சார்பாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கட்சியில் எந்த ஒரு சலசலப்பும் இருக்கக்கூடாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது தவேகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போயிட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனன் மற்றும் விஜய் அவர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு இருப்பதாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தவேகவில் நிறைய விதமான முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளாராம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள், அதாவது கூட்டணி தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள். தவேக 3 முக்கிய கட்சிகளுடன் குறிவைத்திருக்கிறது. இந்த கட்சியுடன் கூட்டணிக்கு சென்றால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் யூகத்தை வகுத்திருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த கட்சினா, ஒன்று பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக மற்றும் பாமக, இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியும் பார்த்தீங்கன்னா இதில் கூட்டணியில் இடம்பெற போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.